நம்ம தினம் லைஃப்பில் 24 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தினமும் செய்யக்கூடிய செயல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான பங்கு அது கொடுக்குதுன்றாங்க. அது நீங்கள் என்ன சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் கோல் வச்சுருக்கீங்களோ, எந்த வடிவம் இதில் இருக்கிறீங்களோ அதுக்கு தேவை. நீங்கள் தினம் நீங்கள் ஒரு அத்லெட்டிக் பிளேயராக வரணும் ஒரு இது நினச்சிங்கன்னா எடுத்தோடனே வராது. சின்ன சின்ன ஹேபிட்ஸில் பண்ணும்போது தினமும் அட்லீஸ்ட் காலையில் எந்திரிக்கணுன்றாங்க. அட்லீஸ்ட் தினமும் அந்த கிரவுண்டுக்கு நம்ம போகணும். அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸ்ன்றது என்ஜாய் பண்ணணுன்றாங்க. ஐயோ நான் காலைல எந்திரிக்கணுமே, எல்லோரும் தூங்குறாங்களே, 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஓடணுமே அப்படின்னு நினச்சா அந்த ப்ராசஸ் மாறாது. காலையில் எந்திரிக்கணும்னா அந்த டைமில் எந்திரிச்சாகணும். சின்ன சின்ன ஹேபிட்ஸ் இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கோ, நாளை நீங்கள் எதை தள்ளி போகிறீங்களோ தோல்வி ஆகிறதுக்கு முக்கியமான உங்களுக்கு தள்ளி விடுற இடமே நாளைன்ற ஒரு அர்த்தம். அது சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க யாருமே ஜெயிச்சதில்லை. நீங்கள் எந்த பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் அத்தனை பேருக்கும் பெயின் இருக்கும். அவங்க சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்க பேஷண்ட்டாக இருந்தாங்க வெற்றி அடைகிறதுக்கு. சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணாங்க. எந்தெந்த இடத்துல அவங்க நல்லா சாப்பிட்ணுன்றது முடியாது. நல்ல இடத்துல போய் அவங்களால ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் அவங்களால போக முடியாது. பல வழிகள் இருக்கும். இதனால் அதையும் தாங்கி அவங்க வந்தனால தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபிகராக இருக்காங்க. நீங்கள் யார் வேணும் எடுத்துக்கோங்க. MS தோனி எடுத்தாலும் சரி, விராட் கோலி எடுத்தாலும் சரி, அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஸ்டோரியை கேட்டால் என்ன ஆகும்? அவங்கெல்லாம் பல நேரத்தில் விராட் கோலிலாம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு மேட்ச்சில் அவங்க அப்பா இறந்து அந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும் போது மேட்ச் விளாண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெயின் எப்படி கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, எப்படி அந்த இடத்துல வந்திருப்பாங்க, அந்த இடத்துல பேஷண்ட்டாக இருந்தாங்க. இது சக்ஸஸுக்குன்னு இதெல்லாம் நான் கடந்து தான் போகணுன்னு நினச்சாங்க, செஞ்சாங்க. சின்ன சின்ன ஹேபிட்ஸ் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த பிளேஸ்க்கு அவங்க வந்திருக்காங்க. நீங்கள் எடுத்தோடனே நான் தோனி ஆகணும், ரஜினிகாந்த் ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், எடுத்தோடனே நான் விஜய் ஆகணும்னு நினச்சா வாழ்க்கையில் முடியாது. ஏன் சினிமா ஆக்டர்ஸாக நான் சொல்கிறேன்னா ஜஸ்ட் கனெக்ட் ஆகணுன்றதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். எனக்கு டாக்டர் கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கிற காரணம் அவர் அரசியல் சம்பந்தமித்த எந்த விஷயத்தோட அவர் பண்ணுற அந்த முயற்சி, அவர் பண்ணிக்கிட்டே தோல்வி அடைஞ்சாலும் திருப்பி திருப்பி ஒரு படத்தை அவங்க கொடுக்குற டைமென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்கிற விதம் எனக்கு பிடிக்கும். அது ஸ்டோரி டெல்லிங், அவர் ஆக்டிங்கு, அவர் பண்ணுற எல்லாமே வித்தியாசம் காமிக்கிறது, தன்னை அசிங்கப்படுத்த ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகிறது. அதுக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும்னு நான் நினப்பேன். எல்லாருக்கும் அது தோணியிருக்கும். ஆனால் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது வெரைட்டி அவரை பார்த்தம்போது எனக்கு லைஃப் ஸ்க்ரீனில் எனக்கு இந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சி நான் அதில் அந்த பாசிட்டிவ் மேனரை மாத்திரம் எடுத்துக்கும் போது லைஃப்பில் நம்மளும் சின்ன சின்ன ஹேபிட்ஸ். அவர் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்கு பல நாள் நடந்து போய் கற்றுக்கிட்டேன்னுலாம் சொல்லியிருக்கிறார் இன்டர்வியூவில். ஒரு சினிமாக்குள்ளே நுழையிறதுக்கு பல பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரு, டான்ஸு, ஃபைட்டு, இப்படி எல்லாம் பண்ணியும் டைரக்ஷன் பண்ணணும்னு நினச்சி வந்தவர் நடிக்கிறதுக்கு பாலச்சந்தர் அனுப்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவரும் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி இந்த ஸ்டேஜை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா திருப்பி திருப்பி முயற்சி பண்ணியிருக்காங்க. டெய்லி செய்ய வேண்டிய வேலையை பண்ணியிருக்கிறாங்க. எடுத்தோன்னே அவங்க டாப் லெவலில் வரல, சின்ன சின்னதாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி யோசித்து சினிமா பற்றியே பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. சினிமா பற்றி ஆளுங்களை பார்த்துருக்குறாங்க. யார் இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்க அவங்கக்கிட்டே போய் ரீச் ஆகுறது, இதுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் மாத்திரம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க முயற்சி, அந்த ஹேபிட்ஸு, அந்த திங்கிங்கு, அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களால அந்த இடத்துக்கு போக முடியுது. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, உங்கள் ஹேபிட்ஸை தினமும் நீங்கள் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்தை இங்கே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் என்றைக்கோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டாலும் மறந்து போச்சு. நான் இப்போ திருப்பி கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அது எங்கே நல்லா சொல்லி தருவாங்களோ, ஆன்லைனில் இருக்கோ ஆஃப்லைனில் இருக்கோன்னு செக் பண்ணும்போது அது திருப்பியும் உட்காந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த இதை ஆசை எனக்கு வருது. இப்போ அதை கற்றுக்கிட்டனால என்ன ஆக போகுது அதை பற்றி எனக்குலாம் ஐடியா இல்லை. ஆனால் அது நான் கற்றுக்கணும். அது எனக்கு நிறைய இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகுன்றதோட அது எனக்கு பேஷனாக எடுத்து சின்ன சின்ன ஹேபிட்ஸாக கற்றுக்கும். திருப்பி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் கற்றுக்க ஆரம்பித்தா மாத்திரம்தான் அது என்கிட்ட சேரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம நாளைக்கு பண்ணிக்குவோம், ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நாளைக்கு பண்ணுறோன்னு யோசிக்காமல் இன்றைக்கே தேடுங்க. தேடுதல் இருந்தால் மட்டும்தான் லைஃப் சக்ஸஸ் ஆக முடியும். தேடுதல் இருக்கும் போது சின்ன சின்ன வேலை செய்வீங்க. சின்ன சின்ன இது என்னடா துணுண்டு வேலை அப்படின்னு யோசிக்காங்க.
சின்ன ஹேபிட்ஸ் வந்து லைஃப்பை மெராக்கல் ஆகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியாது. நீங்கள் யோசிக்காத லெவலுக்கு வெற்றி அடைறதுக்கு முக்கியமான ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் சின்ன சின்ன வேலை டெய்லி அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அந்த ஹேபிட்ஸை விடாதீங்கன்றாங்க. அது படிக்கும் போது வந்து சும்மா ஒரு புக்கையாவது பக்கத்தில் வச்சுக்க சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அது ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஒரு 2 லைனாவது படிங்கன்றாங்க. அர்த்தம் புரியுது புரியல, அட்லீஸ்ட் அது ரீடிங் ஹேபிட்ஸாக பண்ணுங்கள். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகணும், உங்களுக்கு அர்த்தம் உங்கள் மனசே வந்து என்ன சொன்னாங்க, இவன் எதுக்குடா இந்த புக்கை படிக்கிறான், என்ன தான் இருக்குன்னு பார்ப்போன்னா அதுவும் பார்க்குமா. அப்போ இந்த கண்ணு பார்க்கும், வாய் சொல்லும், காது கேட்கும் போது மனசுக்குள்ளே பதியும். ஓ, இதை தான் அவன் சொல்ல வரானான்னு சொல்லிட்டு வரும். எப்படி நம்ம ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து பைக்கோ காருக்கோ நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் போது உங்களுக்கு தலை வலிக்கும். என்னத்தெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் இதை அமுக்கணும், ஏன் கியரை மாற்றணும், ஏன் கிளச்சை பண்ணணும், இப்படி அப்படின்னு ஏன் பிரேக்கை பிடிக்க சொல்கிறாங்க, ஏன் ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்கிறாங்க, ஏன் பேக் கண்ணாடியில் அந்த கண்ணாடி மிரரில் ஃப்ரண்ட்டில் பார்த்து பேக்கில் வரவங்கள பார்க்க சொல்கிறாங்க, லெஃப்ட் ரைட்டை பார்க்க சொல்கிறாங்க போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நீங்கள் திருப்பி திருப்பி அந்த உள்ள கோச் பண்ணுறவங்க நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முதல் நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இப்படி ஒரு 7 நாள் கழிச்சும் போது உங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த இது வந்து அதே இதை திருப்பி அடுத்த 7 நாள் திருப்பி அதே தான் பண்ணுவீங்க. ஏன்னா முதல் 2 நாளே உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான் தொடர்ந்து ஒரு 14 நாள் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு 14 நாள் எப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 நாள் 30 நாள் வரும்போது அது ஹேபிட்ஸாக மாறும். அந்த ஹேபிட்டை தான் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 30 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா காரை எடுப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்களே வந்து கரெக்டாக கியரை போடுவீங்க, ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க, கிளச் அமுக்குவீங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் என்னென்ன அவங்க ரூல்ஸ் சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்குங்க, கார் போயிட்டே இருக்குன்னுவாங்க. அதே மெத்தட் தான். உங்கள் மனசுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும், உங்கள் மனசுக்கு எல்லா விஷயத்தையும் அது சொல்லி கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரே வழி அந்த லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம ஹேபிட்ஸை பண்ணிக்கிட்டே இருந்தால். இன்னைக்கு கற்றுக்கணுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எழுதணும்னா எழுதுங்க, படிக்கணும்னா படிங்க, நடக்கணும்னா நடங்க, எக்ஸசைஸ் பண்ணால் பண்ணுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க. ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணுமா, எந்திரிக்க ட்ரை பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் அலாரம் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்காவது இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு 5:45 ட்ரை பண்ணுங்கள், நாளான்னைக்கு 5:40 ட்ரை பண்ணுங்கள், அடுத்த நாள் 5:30 எடுத்துங்க. இப்படி அட்லாஸ்ட் ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தன்றது கூட அந்த 4-4:30க்குள்ளே நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. அடுத்த அலாரமே தேவையில்லை. டக்குன்னு நீங்கள் கரெக்டாக உங்களால் நைட்டு 9 to 10க்குள்ளே நீங்கள் படுப்பீங்க. காலையில் அந்த 4:30 to 5:30க்குள்ளே நீங்கள் எந்திரிக்க ஆரம்பிச்சிடுங்க. அது உங்கள் டைம் ப்ராக்டிஸ் ஆகும், உங்கள் மைண்டுக்கு ரீட் ஆகும். ஓ, இவர் கரெக்டாக சாப்பிட்ணும், இந்த டைமில் படுக்கணும், அடுத்து காலைல எந்திரிக்கணும். அப்போ இவருக்கு அந்த உடம்பு டயர்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் லைஃப் சைக்கிள் மாறும்னுவாங்க. அப்போ அது ப்ராக்டிஸ் வரதான். ஒரு மெடிடேஷன் பண்ணணுன்னா எடுத்தோன்னே உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் உங்கள் மைண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த மூச்சு காற்றை நம்ம வந்து இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு மினிமமாவது 1 மாதம் ஆகுன்றாங்க. எடுத்தோன்னெலாம் ஆகாது. எடுத்தோன்னே 2 நாள் ஆகாது, 3 நாள் ஆகாது. சில நேரம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு இம்மிடியட்டாக உங்களுக்கு வந்து நிதானமாகவே அதை சொல்லிலாம் யார் சொல்லிலாம் உங்களுக்கு வராது. நீங்களே உட்காருவீங்க, மெடிடேஷன் விரிப்பீங்க, அந்த ஷீட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு கைடன்ஸ் ஃபஸ்ட்டு கைடன்ஸ் போகணும். எதாக இருந்தாலும் ஒரு குரு இருக்கணும், அந்த குரு சொல்கிறத கேட்கணும். நம்ம கேட்டால் ஒரு மென்டார் இருக்கணும், அந்த மென்டார் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. உங்ககிட்ட யார் பெரியவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறத கேளுங்க. அட்லாஸ்ட்டில் நீங்கள் ட்ரெயின் ஆகுங்க. ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அந்த பாத்துக்குள்ளே போவீங்க. அது மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் அதுக்கு தேவை நீங்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் மாத்திரம்தான் நடக்குன்றாங்க. அந்த ஹேபிட்ஸுன்றது சின்ன சின்ன ஹேபிட்ஸாக நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. அது என்ன வேணால் நீங்கள் பண்ணிட்டுருங்க. அதுக்குன்னு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற எல்லா இதுலேயும் ஒரு ஹேபிட்ஸ் இருக்கும், ஒரு செயல் வடிவம்ன்றுவாங்க. அந்த செயலை நீங்கள் வடிவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? தினமும் காலைல எழுந்திரிச்சு நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? அந்த நல்ல விஷயத்த நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளில் இன்னொரு நாளில் கண்டிப்பாக 100க்கு 100 ஜெயிப்பீங்க. நீங்கள் எதை நினச்சி போனீங்களோ அந்த இடத்துல ரீச் ஆகிடுவீங்கன்றது தான் இந்த ஹேபிட்ஸை கடைப்பிடிங்கன்றாங்க. அது என்ன ஹேபிட்ஸாக இருந்தாலும் சின்ன சின்னதாக சிறியது தான் ஒரு ஆரம்பம், பெரிய வெற்றிக்கு அடைய முடியும். சின்ன சின்னதாக ஹேபிட்ஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, 1 டேயில் ஜெயிச்சிருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்கு தேவை, யார் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸோ பாசிட்டிவோ நெகட்டிவோ எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த சேனல் பிடிச்சிருக்கு, இன்னும் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணால் மாத்திரம்தான் பல பேருக்கு ரீச் ஆகுன்றாங்க. இன்னும் மேலும் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணுன்னா அந்த வீடியோ ஹைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் வரும் 750. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் எனக்கு இன்னும் சப்போர்ட் ஆகும். 3 நாள் அது ட்ரெண்டிங்கில் இருக்கும். அதை கொடுக்கும் போது என் வீடியோ இன்னும் ரெக்கமெண்டேஷனாக ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் சப்போர்ட் வேணும். நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.